வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் வந்துட்டேன். இது வரைக்கும் என் கூட பயணம் செஞ்ச உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நான் எந்த சந்தோஷமான விஷயத்தையும் பேச போறதா இல்லைங்க. நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி வாழ்க்கையை வாழ்றதுக்கு இப்போ ரொம்ப போராட வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃபையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ வேண்டியதா இருக்கு. நிறைய போராட்டங்கள்ங்க. மன போராட்டத்துல இருந்து பண போராட்டம் வரைக்கும் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. இதற்கிடையில அதிகமான பிரச்சனைகள் வந்துட்டு வந்துட்டு போகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கோம். அங்கங்கே நம்மளுக்கு கோபம் வரும், இமோஷனல் ஆகும். நிறைய விஷயங்கள் நம்மள மீறி நம்ம செயல்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம அடிக்கடி பேசுற விஷயங்கள் தாங்க இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ், இந்த குடும்ப வன்முறைகள், பெண்கள் மீது தாக்குதல், உமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கும் போதோ இல்ல ஆன்லைன்ல ஏதாவது ஒரு நியூஸ பார்க்கும் போதோ மனசு பதக்குதுங்க. பேப்பரை திறந்தாலே சந்தேகம், கொலை, கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ நம்ம டெய்லி பேசுறது இது எல்லாருக்கும் போய் சேருதாங்கிறது தான் நம்மளுக்கு சந்தேகமா இருக்கு. பெண்கள் எப்படி சேஃப்டியா இருக்கணுங்கிறத பத்தி தான் நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா அவங்களுக்கு நடக்கிற வன்முறைகள் யாராலங்க நடக்குது? பெண்களால நடக்குதா இல்ல இன்னொரு ஆண்களால நடக்குதா? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்த படிச்சேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தன்னுடைய மனைவி தாம் பேச்சை கேட்காதனாலையும், அவங்க மேல உள்ள சந்தேகத்தினாலையும், அவங்க வேலைக்கு போக கூடாது அப்படிங்கறதுனாலையும் ஒரு கணவன் நட்டு நடு ரோட்டுல பட்ட பகல்ல அவங்களை குத்தி கொண்டிருக்காரு. அதை நிறைய பேர் பார்த்து வீடியோ எடுத்திருக்காங்க. யாருமே தடுக்க முன் வரல. இந்த கோவத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? தன்னுடைய கோவத்தை அடக்க முடியாத ஒரு ஆண் தன்னோட மனைவிய பட்ட பகல்ல குத்தி கொலை பண்ணிருக்காரு. கேட்கும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. எனக்கு பயம் வருது. இன்னும் அடுத்த தலைமுறை, அடுத்த வரப்போற காலங்கள்ல, அடுத்த வரப்போற வருஷங்கள்ல இன்னும் இதே நிலைமை நீடிக்குமா? ஆனா இதுல எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அங்க பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வீடியோ எடுக்கிற நேரத்துல ஏன் யாரும் காப்பாத்த முனைப்படல? யாரும் ஏன் தடுக்கல? அதுதான் மன வேதனையா இருக்கு. ஒரு விஷயம், தப்பான விஷயம் உங்க கண்ணுல படும்போது தைரியமா போய் ஏன் தடுக்க முடியல? அங்க ஒருத்தர் தானே சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரை தடுக்கிறதுக்கு எத்தனை பேர் போயிருந்தா அதை தடுத்திருக்கலாமே. இந்த விஷயம் நடந்த பிறகு அது வீடியோல வைரல் ஆக்கிட்டு என்ன சாதிக்க போறோம்? எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியாத விஷயம் இதுதாங்க. எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நம்ம உமன் சேஃப்டியை பத்தி பேசுறோம். பெண்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பத்தி பேசுறோம். பெண்கள் எப்படி பாதுகாப்பா இருக்கணுங்கிறத பத்தி பேசுறோம். இருப்பினும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே தானே இருக்கு. யாருனாலே தடுக்க முடியலையே. பார்க்கும்போது ஒரு விஷயம் தானே அப்படின்னு தோணும். இந்த ஒரு விஷயம் தாங்க அடுத்து மேல் மேலே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு பேஸ்மெண்டா இருக்கும். இதை வச்சு இன்னொரு ஆள் செய்வாங்க, இன்னொரு இடத்துல செய்வாங்க, இன்னொரு நாட்டுல செய்வாங்க, இன்னொரு ஊர்ல செய்வாங்க. நம்ம வீட்லயே நடக்கலாம். நம்ம அமைதியா தான் இருக்க போறோமா? நம்ம எவ்வளவுதான் குரல் கொடுக்கறது இதை பத்தி? எத்தனை பேருக்காக நம்ம இங்க உட்கார்ந்து அவங்களுடைய மரணத்திற்கு நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? என்ன செஞ்சா சரியாகும்? எனக்கு புரியலங்க. எனக்கு டெஃபினெட்லி எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் படிக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது நடக்க கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஒரு 10-15 நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வராம இருக்கும். மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். திடீர்னு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் ஏதாவது ஒரு ஊர்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செய்தி வருது. அது மட்டும் இல்லைங்க, கொலை, கற்பழிப்பு ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம பெண்கள் சேஃப்டியை பத்தி பேசுறோம். உண்மையா அவங்க சேஃபா தான் இருக்காங்களா? சேஃபா இருக்கிறதுக்கு இன்னும் என்னதான் பண்ணலாம்? யாருதான் என்ன பண்ண முடியுங்கிறது ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்ம யாரையும் டைரக்டா பிளேம் பண்ண முடியாதுங்க. இந்த விஷயம் நடக்கிறத எப்படி குறைக்கலாங்கிறத நம்ம எல்லாரும் தெளிவா சிந்தனை பண்ணணும். நம்ம எல்லாரும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் போராடுறோம். இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அடுத்து வரப்போற தலைமுறைகள் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்துல இருந்து நம்ம போராடுறது இந்த ஒரு நோக்கத்துக்காக தான். நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸா அவங்க எல்லாம் வாழ்க்கையை தாண்டி வரல. எதனால அவங்களால அந்த டைம்ல வாழ முடிஞ்சிச்சு. அவங்களோட வாழ்க்கைய எவ்வளவு அழகா கண்ட்ரோலா கொண்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம என்னத்தை கத்துக்க போறோம்? இப்போ டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாச்சுங்க. நிறைய விஷயங்கள் விரல் நுனியில நம்மளுக்கு விஷயங்கள் கிடைக்குது. நடக்கிற சம்பவங்கள் உடனுக்குடனே தகவலா நம்மளுக்கு சேருது. ஆனா இது நம்ம சரியா உபயோகப்படுத்துறோமாங்கிறது தான் இங்க கேள்வியே. 30-40 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் எப்படி அவங்களோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்தாங்கன்னு
நினைக்கும் போது ரொம்ப பூரிப்பா இருக்கு. இந்த மாதிரி விஷயம் என்னோட அப்பா அம்மா என்கிட்ட சொன்னதே இல்லை, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நடந்தா என்ன செய்யலாங்கிறது கூட அவங்க என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போய் சேரலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்போ அந்த டைம்ல எல்லாரும் சேஃபா இருந்தாங்களா? அது ஒரு கேள்வியாவே இருக்கு. அவங்களுடைய டிப்ரெஷன், அவங்களுடைய கோவம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தாங்க அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்துல நம்மளுடைய டிப்ரெஷனையும் நம்மளோட கோவத்தையோ எதனால நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல? என்ன காரணம்? கோவத்தின் வெளிப்பாடு தாங்க இந்த நடந்த இந்த சம்பவம். இந்த கோவத்தை அவர் தவிர்த்திருந்தாருன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது. அது மட்டும் இல்ல, அந்த சம்பவம் நடந்த இடத்துல எத்தனை பேர் இருந்தீங்க? யாராவது ஒரு ஆளு போய் தடுத்திருந்தீங்கன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாரும் இந்த நிமிஷம் வரைக்கும் தயங்கியே இருக்கும். நம்மளால வாழ்க்கையை சரியா மேனேஜ் பண்ண முடியலையா? நம்மளுடைய டிப்ரெஷனையும் நம்மளுடைய ஏங்கர்னஸையும் நம்மளால சரியா மேனேஜ் பண்ண முடியலையா? இந்த மாதிரி சூழ்நிலையில தாங்க தயவு செஞ்சு உங்களால உங்களுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்க சரியான ப்ராப்பரான கவுன்சிலிங் போங்க. நம்மளுடைய கோபத்தால விபரீதம் நடக்காம இருக்கணும்னா நம்ம சரியான கவுன்சிலிங் போகணும். நம்மள அமைதிப்படுத்திக்கணுங்கிறது தான் நான் கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்காக நான் கடவுளை பிரார்த்திக்க தாங்க முடியும். மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப வேகமா பேசிட்டேன். ஏன்னா இந்த செய்தியை படிச்சதும் கொஞ்சம் இமோஷனலா ஆயிட்டுன்னு தான் சொல்லணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி நடக்க போகுது? நம்மளுடைய பெண்கள் சேஃபா இருக்காங்களா?